ஹம், நம்ம போன வீடியோல பேசுன மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆஹ் ஒரு இப்ப நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இந்த ஃபைல் இப்ப நீங்க இங்க பாக்குற இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ற ப்ராஜெக்டை பொறுத்து மாறும். என்னன்னா, நீங்க WPF ஃபார்மா கிரியேட் பண்ணிருக்கீங்களா, கான்சோல் ஆப்பா கிரியேட் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒரு blank ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அதை பொறுத்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். ஸோ இதுல இருக்க எல்லா ஃபைல்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறது இல்ல. ஆனா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு விஷுவல் ஸ்டுடியோல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கிட்ட முன்னாடி விஷுவல் ஸ்டுடியோனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஒரு ஐடி. ஓகேவா? ஸோ இந்த இந்த ஐடியை வச்சு நீங்க எப்படி சொல்றதுன்னா, ஈஸியா எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையும் ஈஸியா பண்ண முடியும். இதே விஷயங்களே நீங்க வெறும் ஒரு வேர்ட் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைலா கூட, இல்ல ஒரு நோட் பேட்ல கூட நீங்க அதை டைப் பண்ணலாம். ஆனா இந்த ஐடியில பண்ணும்போது என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, நீங்க பண்ற தப்பு, மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஆம், எப்படி சொல்றது, உங்களுக்கு ஏதாவது தெரியல, ஆட்டோ கரெக்ஷன்ஸ் வேற ஏதாவது புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையுமே இதுலயே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நீங்க ஏதாவது ஒரு கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே இதுல பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஐடி. இந்த ஐடியிலே நிறைய டைப் இருக்கு. ஸோ விஷுவல் ஸ்டூடியோ, அது விஷுவல் ஸ்டூடியோ கோடு, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஐடி. .NET ஃப்ரேம்வொர்க். நீங்க பைத்தான் மாதிரியான லாங்குவேஜஸ் போனீங்கன்னா அதுக்கு தனியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம மோஸ்டா .NET அது சிஎஸை பத்தி தான் பார்க்க போறோம்ன்றதுனால இந்த விஷுவல் ஸ்டுடியோவை பற்றியும் பார்ப்போம். ஸோ இதுல எப்படி ஒரு ஃபைல் ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எல்லா ஃபைலுமே சொல்யூஷன்ற ஒரு 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 குரூப், அதாவது பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவோம். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராமிங்கே டப்பாக்குள்ள டப்பா தான். அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு டப்பாக்குள்ள வைக்க போறோம், அந்த டப்பாவை திறந்தா இன்னொரு டப்பா இருக்கும். ஸோ அந்த டப்பாக்குள்ள டப்பா, ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய டப்பா அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இதுல சொல்யூஷன்னு பார்த்தோம்னா, இதுதான் பெரிய டப்பா, இதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாஸ் இருக்கு. So அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது இது எப்படி இருக்கு ஆக்சுவலா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பார்க்கணும்னா, ஸோ இதான் அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் சேவ் ஆயிருக்கு. Let's say ஒரு ஸ்டெப் பேக் போனோம்னா, பேசிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இல்லை, இதுதான் மொத்த ஃபைலுங்க. இதுல என்னென்ன ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தா .sln, அப்புறம் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய ஃபோல்டர்ஸும் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்த பத்தியும் கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ .vs, bin, obj, ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஃபிக், நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த ஒரு ஒரு ஃபைலை பத்தி நம்ம போக 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஓகேவா? ஆனா இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இப்போ நீங்க நீங்க இந்த கிரியேட் பண்ண உடனே எல்லாமே இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ இதை இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு சொன்னா இன்னும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஒரு சின்ன ஓவர்வியூவா சொல்லணும்னா, எஸ்எல்என் வந்து டாப் ஸ்ட்ரக்சரு, அதுக்கு கீழே சிஎஸ் ப்ராஜ்னு ஒன்று இருக்கு, சிஎஸ் ப்ராஜுக்கு கீழே .cs-ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அதை இன்னும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது எஸ்எல்என். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த .ces ப்ராஜ்ன்ற ஃபைல். ஸோ இது ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்குள்ள நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ சொல்யூஷன் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் நிறைய வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு சொல்யூஷனுக்குள்ள நீங்கள் சிஹாஷ் வச்சுக்கலாம், VB.NET வச்சுக்கலாம், என்ன சொல்றது, வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸை நீங்கள் இது உள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சொல்யூஷன் உள்ள சிஹாஷ் மட்டும்தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, C++ கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த சொல்யூஷன் உள்ள சிஎஸ் தான் பண்றதுனால ஒரு சி.சிஎஸ் ப்ராஜ் இருக்கு. ஓகேவா? இந்த சிஎஸ் ப்ராஜ் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இது உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், ரெஃபரன்ஸ், கான்ஃபிக், அதுக்கப்புறம் .cs, form.cs, நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், ரெஃபரன்ஸ், கான்ஃபிக் இதெல்லாம் பத்தி போக போக புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு எஸ்எல்என் ஃபைலுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த எஸ்எல்என்
குள்ள நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நீங்க கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு கான்சோல் ஆப்பா இருக்கலாம், ஏஎஸ்பி டாட் நெட்டா இருக்கலாம், கோரு, லைட், என்னவோ அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராஜெக்டா ஹேண்டில் பண்றோம். ஆனா நீங்க ஒரு 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 கம்பெனிலயோ இல்லை வேற எங்கேயோ வேலை பார்க்கும்போது ஒரு சொல்யூஷனுக்குள்ள மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்கும். இல்லை ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். பேஸ்ட் அப்பான் உங்களோட நீடை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள பார்த்தா சிஎஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பேசிக்கலா அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ எப்படி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பண்றதெல்லாம் ஒரு 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 நீங்க 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 என்ன பண்ண போறீங்க? கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்ண போறீங்க. ஆனா கம்ப்யூட்டர் கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு நீங்க சொல்லணும்ல, கம்ப்யூட்டர் கிட்ட இதை செய்ப்பா, அதை செய்ப்பான்ட்டு. அதை வந்து ஒரு 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 ஃபைல்ல எழுதி தரீங்க. இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் நீ இதை செஞ்சா போதும். இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் இதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜா நீங்க இதுல எழுதுற விஷயங்களை அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும். அது எப்படிடா இதுல எழுதுறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணுன்றத அது ஒரு தனி கான்செப்ட் கம்பைலரு. இது எப்படி அது கம்பைல் பண்ணி அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆகுதுன்றதையும் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் லெட்ஸே இப்போதைக்கு நீங்க கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி ஒரு ஷீட்ல வைக்கிறீங்க. அதை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி மாத்தணும். ஓகேவா? ஸோ அப்ப கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி மாத்தணும்னா இந்த கம்பைலரோ இந்த ஐடியோ தான் அந்த வேலையை பார்க்க போகுது. அதாவது நீங்க எழுதின ஒரு விஷயத்த கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி. அப்போ அது எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபார்மட்ல நம்ம அதை வச்சாதான் அதால அந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த ஐடியோ இல்லை இந்த ஒரு கம்பைலர்ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்ல எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்பனா ஒரு சொல்யூஷன் ஃபைலு, ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலு, அதுக்குள்ள இந்த சிஎஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கணும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கெங்க இருக்கும்ன்றத எப்படி சொல்றது, நீங்க இன்னும் போக 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 நிறைய கத்துப்பீங்க. ஏன்னா இதுல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், செட்டிங்ஸ், நீங்க பண்ற எல்லா விஷயங்களும் இந்த நீங்க நீங்க பாக்குற இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஆக்சுவலா நீங்க இதை ஒரு நோட் பேட்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபைல் ஃபார்மட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஆக்சுவலா இது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். ஆனா அதை வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னா பிசிக்கலா இங்க டிஜிட் யூஐயா நீங்க இங்க பாக்குறீங்க. இதுல நம்ம பார்க்கும்போது நீங்க இங்க பாக்குற விஷயங்கள் தான் இதுல ஒரு கோடா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஐடி புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதின இந்த கோடை ஒரு ஹியூமன், அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தும். ஓகேவா? இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். எதை மாத்தினா என்ன ஆகும், இதுல ஒரு ஒரு செட்டிங்க்கு என்ன, அதெல்லாம் போக 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 நீங்க கோட் அடிக்க 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 உங்களுக்கே ஒரு அனுபவம் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சொல்யூஷன் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சிஎஸ் ஃபைல் இருக்கும். நம்ம மோஸ்டா பண்ண போற வேலை எல்லாமே ஒரு இந்த சிஎஸ் ஃபைலுன்னு சொல்ற இந்த டாட் சிஎஸ் ஃபைலுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன இந்த சிஎஸ் ஃபைலு, ஏன் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலு, ஏன் இப்படி இருக்கணும், அப்படி போறதை விட சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சரு. கம்ப்யூட்டர் இந்த ஐடி வந்து இது எதிர்பார்க்குது. இந்த மாதிரி கொடுத்தா நான் கம்ப்யூட்டர் ரீடபிள் கோடா என்னால மாத்த முடியும்னு எதிர்பார்க்குது. ஆனா நீங்க ப்ரோக்ராமிங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப நேரம் வேலை பார்க்க போற இடம், இல்ல நீங்க ப்ரோக்ராமிங்கோட கான்செப்டை புரிஞ்சுக்க போற இடம், இல்ல நீங்க லைன் பை லைனா கோட அடிக்க வர போற இடம் ஒரு சிஎஸ் ப்ராஜெக்ட்னா இந்த டாட் சிஎஸ் ஃபைல் உள்ள தான் இருக்கும். ஸோ இந்த சிஎஸ் ஃபைல் உள்ள என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிஎஸ் ஃபைல்ன்றது ஒன்றும் இல்லை, இது ஒரு blank டெக்ஸ்ட் ஃபைல்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இது டாட் டிஎக்ஸ்டின்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா இந்த ஐடிக்கு புரியறதுக்காக அதை டாட் சிஎஸ்ன்னு மாத்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க லைன் பை லைனா சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த சிஎஸ் ஃபைல் உள்ள என்ன மாதிரி ஃபார்மட்ல எழுதணும், அதாவது ஆம், இது இது இதுல நீங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மட்ல எழுதுனா இந்த ஐடியோ அந்த கம்ப்யூட்டரோ புரிஞ்சுக்க முடியாதுல்ல. இந்த சிஆஷுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கு, இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி சொல்றதுன்னா, ஆஹ், நீங்க இங்கிலீஷ்ல அவ்வாரியோன்னு கேட்கறதும் தமிழ்ல எப்படி இருக்குன்னு கேட்கறதும் ரெண்டுத்துக்குமான அர்த்தம் ஒண்ணுதான்.
ஆனா அதை எழுதுற விதம் மாறுபடும்ல, அதுல வார்த்தைகள் மாறுபடும்ல. அந்த மாதிரிதான் இந்த விஷயங்கள். ஸோ இப்ப இதுல சிஎஸ்ல டாட் சிஎஸ்ன்னு இருக்கும். பைத்தான்ல பிஒய்யா டாட் பிஒய்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல இருக்கும். பட் ஆனா அது உள்ள இந்த மாதிரி எழுதணுமா, அந்த மாதிரி எழுதணுமா, ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்து மாறும். ஆனா நம்ம எழுதுற எப்படி சொல்றது, அந்த வார்த்தைகளோ இல்ல இந்த லைனுக்கு அப்புறம் அந்த லைன் எழுதணும்ன்ற விஷயங்கள் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து, இது உள்ள இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோர் கான்செப்ட்ஸ் மீன்ஸ் இது என்ன சொல்றது, நான் சொல்றேன் இந்த கிளாஸ், இன்டர்ஃபேஸ், ஸ்டாட்டிக், கன்ஸ்ட்ரக்டர், டீஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் மாறாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இது கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ஸோ இத ஒப்பிட்டு ஒரு சிஎஸ் ஃபைல் உள்ள எப்படி நம்ம எழுதலாம்? ஓகே. ஒரு சிஎஸ் ஃபைல் உள்ள எப்படி ஒரு கிளாஸ் எழுதலாம்? ஒரு சிஎஸ் ஃபைல் உள்ள எப்படி ஒரு டீஸ்ட்ரக்டர் எழுதலாம்? ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம்? ஸோ நம்ம பார்க்க போற உட்ஸ் கான்செப்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு சிஎஸ் ஃபைல் உள்ள எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ